என்னதான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் இது தமிழ்நாடு கிடையாது. இந்தியாக்குள்ள இருந்தும் இது 100% இந்தியாவும் கிடையாது. நான் எந்த ஊரை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல? அதாங்க பாண்டிச்சேரி. இல்லை புதுச்சேரி. இல்லை பிரான்ஸ் நாட்டோட தத்துப்புள்ளையை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் சிதம்பரம், இது ஹெவன் எக்ஸ்ப்ளோர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2 days and 1 night பாண்டிச்சேரி ட்ரிப்பில் நம்ம எந்தெந்த இடத்த பார்க்க போகிறோங்கிறத ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராவல் புக் சீரிஸில் போஸ்ட் பண்ணியிருந்த 10 வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வந்துடும். நான் இதுக்கு பாண்டிச்சேரியை ஃப்ரான்ஸோட தத்துப்பில்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்புறமே கூட ஃப்ரான்ஸால் இந்த பாண்டிச்சேரியை இந்தியாவுக்கு விட்டுத்தர மனசே வரல. அதனால தான் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் பாண்டிச்சேரியை இந்தியா கூட பிரான்ஸ் இணைய விட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1962 ஆகஸ்ட் 16. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் 2 இண்டிபெண்டன்ஸ் டே, ஒன்று ஆகஸ்ட் 15, இன்னொன்று ஆகஸ்ட் 16. அப்படிப்பட்ட பாண்டிச்சேரியில் இன்னைக்கு வரைக்கும் பிரெஞ்சு கல்ச்சரும் இந்தியன் கல்ச்சரும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்கு. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பாண்டிச்சேரியை எங்க கூட சேர்ந்து சுற்றி பார்க்க நீங்க ரெடி ஆயிடுங்க. காலையில் நாங்கள் பாண்டிச்சேரி ரீச் ஆனதும் நாங்கள் முதல்ல போன இடம் இந்த ராக் பீச்சுக்கு தான். தீண்டாமை ஒரு பாவச் செயலுங்கிற மாதிரி பாண்டிச்சேரி வந்துட்டு இந்த ராக் பீச்சை பார்க்காம போகிறதும் ஒரு பாவச் செயல் தான். பாறைக்கு இடையில நிறைய கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுன்ற ஒரே ஒரு நல்லெண்ணத்துக்காக கஷ்டப்பட்டு காசு செலவு பண்ணி கிங்ஃபிஷர் பாட்டிலாம் வாங்கி வந்து அதை நொறுக்கி இந்த இடத்த ஃபில் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் போகிறவங்க அந்த மாதிரி எதுவும் ஃபில் பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டு இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்துருங்க. இந்த பீச்சில் நடக்கிற இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தப்பித்தவரி கூட கண்ணில் பற்றக்கூடாதுன்ற ஒரே நல்லெண்ணத்துக்காக தான் காந்தி பீச்சை பார்க்காம அதுக்கு அப்படி நேர் ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்தா மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு பக்கத்தில் இருந்த அடுத்த இடத்துக்கு போனோம். அது எந்த இடம்னா பாண்டிச்சேரியோட ஓல்டு லைட் ஹவுஸ். இப்போ அந்த லைட் ஹவுஸ் ஒர்க்கிங்ல இல்லை, பட் சுற்றி பார்க்கறதுக்கு அது சூப்பரான இடம்னு சொல்லலாம். இந்த லைட் ஹவுஸ் பக்கத்திலேயே பாண்டிச்சேரி டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஒரு டூரிசம் பியூரோவை செட்டப் பண்ணியிருந்தாங்க. அங்கே பாண்டிச்சேரியில் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய எல்லா முக்கியமான இடத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருந்தாங்க. இன்கேஸ் இந்த இடங்களுக்கு எப்படி போகிறதோ இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு செம மூவ் ஃப்ரம் பாண்டிச்சேரி டூரிசம் டிபார்ட்மெண்ட். நாங்க அடுத்ததா பார்த்தது இந்த ட்ரிபியூட் வால், அதாவது தியாக பெருஞ்சுவர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை சிறப்பிக்கும் விதமா அவங்களோட பேர் பதிக்கப்பட்ட கற்களை இங்க பதிய வச்சிருந்தாங்க. இந்த செவர் முழுக்க இந்த வாழை கடந்து அடுத்த இந்த வாளுக்கு பின்னாடியே இருந்த பாரதி பார்க்குள்ள நுழைஞ்சிட்டோம். இந்த பார்க் பாண்டிச்சேரியிலேயே ஒரு ஃபேமஸான பார்க்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் டூரிஸ்ட் மட்டும் இல்லை, உள்ளூர் வாசிகளுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்க். இந்த பார்க்குக்கு நடுவில் பிரெஞ்சு ஆர்கிடெக்சரில் கட்டப்பட்ட ஒரு மண்டபமும் இருந்தது. இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்ததாக த மோஸ்ட் அவைட்டட் ஒயிட் டவுனுக்குள்ளே தான் நுழைஞ்சோம். உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா பிரெஞ்சு காலனி. இந்த ஒயிட் டவுனுக்குள்ளே நடக்கும்போது எங்களுக்கு இருந்த ஃபீல் என்னென்னா, நாம ஏதோ தெரியாமல் ஏவிஎம் ஸ்டுடியோவோ இல்லை ராமோஜி ஸ்டுடியோக்குள்ளேயோ நொஞ்சிட்டோன்ற மாதிரி ஃபீலாக எங்களுக்கு வந்தது. ஏன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் கேமரா, எந்த பக்கம் திரும்பினாலும் வீடியோ, எங்கே திரும்பினாலும் ஃபோட்டோன்னு சுற்றி 50 பேர் ஃபோட்டோ வீடியோ மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. முழுக்க முழுக்க ஷார்ட்ஸு, ரீல்ஸு, வீடியோஸு, விளாக்ஸ்ன்னு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டவுன் ஃபுல்லாக முழுக்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன் ஸ்டார்பக்ஸோட வால் கூடவே அவ்வளோ அற்புதமாக பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே இருந்த பெயிண்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் பழைய
பழைய ஃப்ரெஞ்ச் பில்டிங்ஸ் எல்லாமே இப்போவுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் கூட உங்கள் கை தானாக அந்த இடத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அல்லாடும் எங்களை மாதிரி. ஸோ இந்த ஒயிட் டவுன் ஃபோட்டோ ஷூட் பீரியட்லுக்கே கிடைச்ச வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நாங்களும் குட்டையில் ஊர்ன மட்டையாக தகட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸான சொர்க்கத்தை நோக்கி வண்டி எடுத்தோம். சொர்க்கம்னா சொர்க்கம் இல்லைங்க, தி பாரடைஸ் பீச். பாண்டிச்சேரினாலே தண்ணிக்கு தான் ஃபேமஸ்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் சொன்ன தண்ணி கடல் தண்ணி. உங்கள் மைண்டு கரெக்டாக இருந்தால் அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. அப்படி கடல் தண்ணிக்கு ஃபேமஸான பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பீச்சஸில் பாரடைஸ் பீச்சும் ஒன்று. இந்த பாரடைஸ் பீச்சை ரீச் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற சுண்ணாம்பூர் போட் ஹவுஸ்க்கு வரணும். அங்கே நீங்கள் உங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அது உள்ளே நுழையிறதுக்கு என்ட்ரி வாங்கிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு பார்க் மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸு சாப்பிட்ற ஐட்டம் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு நேராக போட் ஏறதுக்கு முன்னாடி போட்டுக்கு என்னென்ன ஃபீஸ்ன்றது தனி ஸ்ட்ரக்சராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான போட்டில் நீங்கள் ஃபீ பே பண்ணிவிட்டு அந்த போட்டில் ஏறினீங்கன்னா ஒரு 15 to 20 minutes பேக் வாட்டர்ஸ்லேயே உங்களை போட்டில் கூப்பிட்டு போயிட்டு பாரடைஸ் பீச்சில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. போட் நிறுத்தின இடத்துல இருந்து பீச்சை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 250 to 300 meters நடக்கிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் ரோட் ப்ராப்பராகவே அவங்க பேவர் பிளாக் போட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. கூடவே சைடில் சில மாதிரியான இயற்கையான ஷெட்ஸும் அமைச்சிருப்பாங்க. அண்ட் ரெயின் டான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு தனி இடமுமே இங்கே இருக்குது. ராக் பீச் மாதிரி இல்லாமல் இந்த பீச்சில் உங்களை குளிக்கவும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்த போட்லேயே திரும்பி ரிட்டர்ன் ஆயிடலாம் அதே போட் ஹவுஸ்க்கு. இந்த போட் ஹவுஸ் விட்டு வெளியே வந்த உடனே ஜல்லிக்கட்டு ரெஸ்டாரண்ட் எங்கள் கண்ணில் பட்டுது. ஜல்லிக்கட்டுன்னு பேரை பார்த்த உடனே நாங்கள் இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். நேராக லஞ்ச் சாப்பிட்றதுக்காக அந்த ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். ரொம்ப யோசிக்காமல் பிரியாணி ஆர்டர் பண்ணோம். அண்ட் அந்த ஹோட்டலோட பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த பிரியாணியுமே சூப்பராக இருந்தது. சாப்பிட்ட பிரியாணி செரிக்கிறதுக்காக அடுத்ததாக நாங்கள் போன இடம் தான் இந்த அட்வென்ச்சர் பார்க். இந்த அட்வென்ச்சர் பார்க்கோட பேர் POP, அதாவது பாண்டி ஓஷன் பார்க். இவங்க போத் லேண்ட் ஆக்டிவிட்டீஸையும் வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் சார்ஜஸும் நீங்கள் சூஸ் பண்ணுற கேமை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கே இருக்குதுன்னு நான் இப்போ சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா வால் கிளைம்பிங் இருக்குது, ஜம்ப் ராக்கெட் இருக்குது, ராக்கெட் எஜெக்டர் இருக்குது, ரோப் வாக் இருக்குது, பெயிண்ட் பால் இருக்குது, டார்கெட் ஷூட்டிங் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் கிட்ஸுக்குமே நிறைய கேம்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் இருக்குது, பெடல் போட் இருக்குது, பரிசில் ட்ரை பண்ணலாம், ஜெட்ஸ்கி இருக்குது, பனானா இருக்குது. இது இல்லாமல் இன்னமும் சில வாட்டர் கேம்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே நடக்கிறதுனால உங்களுக்கு வியூவுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் முடிச்சுட்டு அடுத்ததான் நம்ம போனதும் ஒரு பீச்சுக்கு தான். அண்ட் அந்த பீச்சோட பேர் ஈடன் பீச். இந்த ஈடன் பீச் ஒரு ஹாப்பனிங்கான பீச்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே கூட்டம் எப்போவுமே அதிகமாகவே இருக்கும். அண்ட் இங்கே அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து சின்ன சின்ன கடைகள்லேருந்து உங்களை குளிக்க அலோவ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் குளிக்கும்போது செக்யூரிட்டிக்கு காசு இருக்கிறது எல்லாமே இங்கே அஃபோர்டபுளான ப்ரைஸிங்லேயுமே கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்பவே முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒன்று பாண்டிச்சேரியில். இந்த பீச்சில் இருந்து கிளம்பி இருட்டு டைமில் நாம் திரும்ப காலையில் எங்கே போனோமோ அதே ராக் பீச்சுக்கு தான் போனோம். பாண்டிச்சேரியில் ராக் பீச் ஒரு வைபான இடம். உங்களுக்கு கம்பேரிசன் சொல்லணும்னா நம்ம ஊர் பெசன்ட் நகர் பீச் மாதிரின்னு சொல்லலாம். பெரும்பாலான டூரிஸ்ட் கண்டிப்பாக நைட் டைமில் இந்த ராக் பீச்சில் தான் இருப்பாங்க. அண்ட் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரெச்சில் வாக்கிங் போயிட்டு வரதுக்கு அந்த இதமான காற்றுல அங்கே இருக்கிற மக்களை ஜஸ்ட் கண்ணில் பார்த்துட்டு நிலவதாச்சு போகிறதே ஒரு சுகமான அனுபவம்னு சொல்லலாம். நைட்டு வெளியே டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டே பண்ண போனது இந்த வாக் ஸ்ட்ரிப்பில் தான். இது ஒரு லக்ஸுரியான பிரைவேட். இங்கே ஆம்பியன்ஸும் ஹாஸ்பிட்டாலிட்டியும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸையும் லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் கொஞ்சம் பட்ஜெட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 1000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் ரூம்ஸ் தாராளமாக கிடைக்கும். அண்ட் ஜஸ்ட் நீங்கள் booking.comல போயிட்டு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நைட்டு எங்களுக்கு எதுவும் வேலை இல்லாததுனால நாங்கள் டேரெக்டாக தூங்க போயிட்டோம். சில பேருக்கு நைட்டில் சில முக்கியமான வேலைகள் இருக்கும். ஸோ அந்த வேலைகளை முடிச்சுட்டு நீங்களும் சீக்கிரமாக தூங்கினா தான் அடுத்த நாள் காலையில் நாங்கள் போன மாதிரி முதல் வேலையாக இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் இடத்துக்கு போக முடியும். நாங்கள் இங்கே வந்த முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கயாக்கிங் ட்ரை பண்ணுறதுக்கு தான்.
எங்களுக்குமே உள்ள நுழைஞ்ச உடனே லைட்டாக பிச்சை வர வாடை தான் அடிச்சுது. என்னங்க பாண்டிச்சேரியில் எப்படிங்க மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்ததுன்னு நாங்களும் யோசிச்சிருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க, சுனாமி வந்ததுக்கு அப்புறம் சுனாமி மாதிரி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் கடல் மூலமாக வந்தால் அதை தடுக்கிறதுக்காக மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டை மேன்மேடாக இங்கே உருவாக்குனதா சொன்னாங்க. சுனாமி வந்தப்போ பிச்சாவரம் ஒரு இயற்கை அரணா செயல்பட்டு அந்த ஏரியாவில் சுனாமியோட பாதிப்பை பெருமளவில் குறைச்சது. அதுக்காக தான் இந்த இனிஷியேட்டிவை பாண்டிச்சேரியிலும் எடுத்திருக்காங்க. இந்த சதுப்பு நிலத்துக்குள்ள நடந்து போகிறதுக்காகவே உட்டன் பிரிட்ஜஸும் சில செஞ்சு வச்சுருந்தாங்க. அதில் நடந்து போகிற ஃபீலே வேற லெவலில் இருந்தது. பட் ஒரே ஒரு மன கஷ்டம் எங்களுக்கும் ஏற்பட்டது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கண்டிப்பாக அது ஏற்படும். அது என்னன்னா, யாருமே ஆக்சஸ் பண்ண முடியாத இடமான இந்த தண்ணிக்கு நடுவில் நிறைய பேர் பிளாஸ்டிக் வேஸ்ட்டையும் மற்ற வேஸ்ட்டையும் தூக்கி போட்டு போயிருக்காங்க. ஸோ இது இந்த பக்கம் யார் வந்தாலும் சரி, ஃபாரினர்ஸ் வந்தால் கூட இந்த இடம் அசிங்கமாக தான் தெரியும். ஏன்னா இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ பண்ணதை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுக்கப்புறம் யாராவது வரீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எந்த குப்பையும் இந்த மாதிரி தண்ணியில் தூக்கி எறியாதீங்க. அப்படியே வெளியே வந்த நாங்கள் இந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் அங்கே செஞ்சிருந்த கைவினை பொருட்களையும் ரீசைக்கிள் பொருட்களால் செஞ்ச நிறைய திங்ஸையும் பார்த்தோம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கி அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். நாங்கள் அடுத்ததாக போன பீச்சோட பேரை கேட்கும்போது எங்களுக்குமே கொஞ்சம் விசித்திரமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த பீச்சோட பேர் பாண்டி மெரினா பீச்சா. ஏன் இந்த பீச்சுக்கு அந்த பேர்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியல. பட் பக்கத்தில் தான் எக்ஸிஸ்டிங் லைட் ஹவுஸ் அங்கே இருந்தது. ஸோ அந்த இடத்த கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் அடுத்து நாம் போகிறோம். அந்த இடத்தோட பேர் பாண்டி மரைன் போட் ஹவுஸ். அங்கே போயிட்டு என்ட்ரி ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு சேஃப்டி ஜாக்கெட்ஸும் போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு போட்டில் ஏறி சுற்றி பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். இந்த போட்டில் ஏறி நாம் முதல்ல போனது இந்த முகத்வாரத்துக்கு தான். அடுத்ததாக போன இடம் நம்ம ஒரு காசிமேடு மாதிரி காட்சியளித்த இந்த போட் எல்லாம் நின்றுட்டு இருக்கிற இந்த இடத்துக்கு தான். இங்கிறது தான் ஃபிஷிங்க்கு எல்லாரும் போட்டை எடுத்துகிட்டு போவாங்க. லைட்டாக எங்களோட போட்மேனுக்கு பேச்சு கொடுத்தோம். அவர் இந்த போட்டை பற்றியும் இந்த இடத்த பற்றியும் நிறைய விஷயங்களை சொன்னார். நீங்கள் போகும்போது லைட்டாக அவங்ககிட்ட பேச்சு கொடுங்க. அவங்க உங்களுக்கு தெரியாத நிறைய விசித்திரமான வினோதமான விஷயங்களும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அப்படியே லைட்டாக ரவுண்ட் அடிச்சுட்டு அடுத்தது நாம சதுப்பு நில காடுகள், அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் நோக்கி போனோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போனது. நாங்கள் ஆல்ரெடி பிச்சாவரம் போயிருக்கோம். பிச்சாவரம்ல சின்ன போட்ல மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போவோம். அந்த வீடியோவை ஃபுல் வீடியோவை தனியாக நாங்கள் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் மேலே ஐயாக்கிலும் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி பிச்சாவரம்ல இருந்த சதுப்பு நில காட்டில் போட்டிங்கில் போன எங்களுக்கு இந்த பெரிய போட்டில் இவ்வளோ பெரிய இடத்த, அதுவும் பாண்டிச்சேரியில் போகிறது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் இந்த இடம் பிச்சாவரம்பு எந்த விதத்திலையும் குறைஞ்சதும் கிடையாது. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் தூரம் சுற்றி வந்துட்டு அடுத்ததாக எங்களை ஒரு இடத்துல ட்ராப் பண்ணாங்க. அந்த இடம் தான் அரிக்கம்பேடு. இந்த அரிக்கம்பேடு ரொம்பவே பழமையான இடம் அண்ட் தமிழ்நாடு வரலாற்றில் ரொம்பவே முக்கியமான இடம்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 1ஆம் நூற்றாண்டு வரைக்கும் போகுது. இந்த இடம் ஒரு இண்டோ ரோமன் ஹார்பராக இருந்திருக்க இடம்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அகழ்வாராய்ச்சியில் நிறைய ரோமன் காசுகளும் அங்கே இருந்த சில பொம்மைகளும் கிடைச்சதாகவும் அதை பக்கத்தில் இருந்த மியூசியம்லையும் வச்சிருக்காங்க. அதே போட்டில் திரும்பி ஏறி கரைக்கு வந்து அடுத்ததாக நாம போனது பாண்டிச்சேரியில ரொம்ப ஃபேமஸான ஆனா பாண்டிச்சேரியில் இல்லாத ஒரு இடமான ஆரோவிலுக்கு தான். அவங்க ஆரோவில் லொக்கேட்டா இருக்க இடம் வந்து தமிழ்நாடுக்குள்ள வருது. இந்த ஆரோவிலை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, அரபிந்தோ அப்படிங்கிறவர் 1960களில் இந்த இடத்தை தோற்றுவிச்சாரு. இந்த இடம் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் சதுர பரப்பளவு கொண்ட இடம் இது. இந்த இடம் ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான இடம் கிடையாது. இந்த மொத்த இடமுமே மொத்த ஹியூமன் கைண்டுக்குமே சொந்தம். இவங்களோட இந்த கொள்கையை பிரதிபலிக்கும் விதமா இந்த இடம் ஒரு மினி டவுனா செயல்பட்டு வருது. ஏன்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து 3000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்க ஒன்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாம மொழி கடந்து மதம் கடந்து வாழ்ந்துட்டு வராங்க. இது இல்லாம உலகத்தோட பல்வேறு பகுதியில இருந்து தினமும் இங்க வந்து மெடிடேஷன் பண்ணிட்டும் தங்கிட்டும் போயிட்டு இருக்காங்க. ஆரோவில இருந்து வெளியே வந்த நம்ம அடுத்ததா போனது மணக்குள விநாயகர் கோயிலுக்கு. என்னடா திடீர்னு கோயில் குளம் சுத்தாருன்னு கேட்காதீங்க. கம்பெனி எடுத்திருக்க ஒரு முடிவு தான் இது. என்னதான் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தாலும் அதுல நீங்க நிறைய பேர் ஃபன் பண்றதுக்காக போனாலும் சில பேர் குடும்பமாகவும் போறாங்க. ஸோ குடும்பம்னா கோயிலுக்குள்ள போகாம இருந்தால் நல்லா இருக்குமா? அதனால தான் இங்க இருக்க முக்கியமான கோயில்களை பற்றியும் நாங்கள் சொல்லலாம் ட்ரை பண்ணோம். அப்படிதான் மணக்குள விநாயகரும் இங்கே பாண்டிச்சேரியில் ரொம்பவே ஃபேமஸ். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அது இல்லாமல் சில ஃபேமஸான ஏன்ஷியன்ட் சர்ச்சஸும் இங்கே இருக்கு. ஸோ நீங்கள் அதையுமே தாராளமாக விசிட் பண்ணலாம்.
இது இல்லாமல் வேற மாதிரியான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியை நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது ஸ்கூபா. இந்த ஸ்கூபா ஒரு 3 to 4 hours சேர்ந்த மாதிரியான 2 days ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் டே ஒரு 1 to 1.5 hours ஸ்விம்மிங் பூலில் உங்களுக்கு ட்ரைனிங் தருவாங்க. ஸ்கூபாவில் ஃபுல் பேசிக்ஸ்லேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் டேரெக்டாக கடலில் போயிட்டு ஸ்கூபா ட்ரை பண்ணுவீங்க. ஆல்ரெடி நம்மளோட அந்தமான் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஸ்கூபா டைவிங்கில் தண்ணி எவ்வளோ க்ளீனாக இருந்தது அந்தமான்லன்னு. பட் அந்தமான் கூட கம்பேர் பண்ணால் இந்த இடத்துல அவ்வளோ க்ளீனாகவும் இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஓஷன் ஹேபிடேட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது. பட் உங்களுக்கு ஸ்கூபா பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது முழுக்க உண்மையான ஒரு விஷயம். இதுதான் 150 rupees பஸ். பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்க இந்த 150 rupees பஸ்ஸோட பேர் ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் பஸ். இந்த பஸ் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியில் இருக்க 20 டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை கவர் பண்ணுது. அண்ட் நீங்கள் ஒரு வாட்டி டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா அந்த டேக்குள்ளே நீங்கள் பாண்டிச்சேரியில் இது 20 இடத்துல எங்கே வேணாலும் இறங்கிக்கலாம், ஏறிக்கலாம். அண்ட் இது மூலமாகவே உங்களால் மேக்ஸிமம் பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க முடியும். இது வேற லெவல் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட். எல்லாரும் தயவு செஞ்சு ஒரு கரகோஷத்தை வெளிப்படுத்துங்கள் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு. இதோட நாம நம்மளோட டிராவல் புக் சீரிஸோட 11வது வீடியோவான பாண்டிச்சேரி வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்ப பட்ஜெட்டுக்கு வருவோம். இந்த 2 days and 1 night பாண்டிச்சேரி ட்ரிப்புக்கு நீங்க 2 பேரா வந்து அஃபோர்டபுள் ரூம் ஒன்று எடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட 3500 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் வரைக்கும் தான் பட்ஜெட் தேவைப்படும். இதுவே நீங்க கேங்கா வந்தீங்கன்னா பட்ஜெட் இன்னுமே குறைய வாய்ப்பு இருக்கு. இது இல்லாம இந்த பட்ஜெட்டோட ஸ்பிளிட் அப்ப டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாண்டிச்சேரி போகிற பிளான்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தட்டி விடுங்க. இது வரைக்கும் நம்ம ஹெவன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.